செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 125 நாள் வேலை கேட்டு கிராம மக்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், 125 நாள் வேலை கேட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்காங்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த அந்த கீழச்சேரி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமப்புற பகுதி மக்களுக்கு கடந்த 6 மாத காலமாக தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் எவ்வித பணியும் வழங்கவிடவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் செய்யூர் பவுஞ்சூர் மாநில நெடுஞ்சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சாலையின் குறுக்கே மரக்கட்டைகளை வைத்து தடுப்புகளை ஏற்றி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்து வரும் நிலையில இதுவரை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளோ அல்லது காவல்துறையினரோ பேச்சுவார்த்தை நடத்த சம்பவ இடத்திற்கு வரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகளின் இந்த அலட்சிய போக்கை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருவதால செய்யூர் பவுஞ்சூர் நெடுஞ்சாலையில போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த பகுதியில் குறிப்பாக ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழலானது ஏற்பட்டுள்ளது. கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக மூலமாக விளங்கும் 125 நாள் வேலை திட்ட பணிகளை தாமதமின்றி வழங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பொதுமக்கள் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வரும் நிலையில சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ராஜலட்சுமி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 125 நாள் வேலை கேட்டு கிராம மக்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், 125 நாள் வேலை கேட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்காங்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த அந்த கீழச்சேரி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமப்புற பகுதி மக்களுக்கு கடந்த 6 மாத காலமாக தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் எவ்வித பணியும் வழங்கவிடவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் செய்யூர் பவுஞ்சூர் மாநில நெடுஞ்சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சாலையின் குறுக்கே மரக்கட்டைகளை வைத்து தடுப்புகளை ஏற்றி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்து வரும் நிலையில இதுவரை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளோ அல்லது காவல்துறையினரோ பேச்சுவார்த்தை நடத்த சம்பவ இடத்திற்கு வரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகளின் இந்த அலட்சிய போக்கை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருவதால செய்யூர் பவுஞ்சூர் நெடுஞ்சாலையில போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த பகுதியில் குறிப்பாக ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழலானது ஏற்பட்டுள்ளது. கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக மூலமாக விளங்கும் 125 நாள் வேலை திட்ட பணிகளை தாமதமின்றி வழங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பொதுமக்கள் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வரும் நிலையில சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துஷால். அதனால எங்களுக்கு வேலை கொடுத்து சொல்லி மத்திய அரசு மாநில அரசு